ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க விஜய். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குக்கர்ல 100 ml ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போடுங்க. வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் புதினா ஒரு கைப்பிடி போட்டு வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 பெரிய தக்காளியை போட்டு தக்காளி வதங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி மிக்சியில அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேரட், பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் இதுல போட்டு நல்லா வதக்கிட்டு இதோட பிரியாணி மசாலா பவுடர் 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி 3 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிட்டு 3 காப்படி உலக்கு தண்ணீரை சேர்த்துக்கோங்க. நான் 1.5 காப்படி உலக்குல ரைஸ் எடுத்திருக்கேங்க. ஸோ 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கிறேங்க. ஜீரக சம்பா பிரியாணி ரைஸ் 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. தண்ணி கொதி வந்ததும் பிரியாணி ரைஸை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. இதோட தேவையான உப்பு போட்டு அரை மூடி லெமன் பிழிஞ்சிட்டு ரைஸ் கெட்டியானதும் நெய் விட்டு குக்கரை மூடுங்க. விசில் போட வேண்டாங்க. 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பிரியாணி ரைஸ் முக்காவாசி வெந்ததும் இதோ இந்த மாதிரி ஆனதும் குக்கரை விசில் போட்டு சிம்ல 5 to 7 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஏர் ரிலீஸ் ஆனதும் ஒரு தடவை கிளறிட்டு சூட சர்வ் பண்ணுங்க. இந்த வெஜ் பிரியாணி நான்வெஜ் லவர்ஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி லஞ்ச் பாக்ஸுக்கு அட்டகாசமான ரெசிபிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சிக்னேச்சர் டிஷ் கோலா உருண்டை குழம்பு. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சியில பொட்டுக்கடலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு, வரமிளகாய், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளீன் பண்ண மட்டன் கீமாவோட நாம அரைச்ச பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கன்சிஸ்டன்சில தாங்க இருக்கணும். ஒரு பேன்ல ஆயில் விட்டு மட்டன் கோலா ஒன்னா போட்டு ஆஃப் ஃப்ரை பண்ணுங்க. போதும். கோலா உருண்டை மாவு ரொம்ப ஹார்டா இருக்க கூடாதுங்க. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போதாங்க கோலா உருண்டை சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஜாரில் அரை மூடி தேங்காய், பட்டை, கிராம்பு, பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், சோம்பு, கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக ஆனியன் போட்டு தண்ணீர் விட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு சூடானதும் கடுகு, வெந்தயம் போட்டு நெக்ஸ்ட் கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. இதோட தக்காளி ஆட் பண்ணி தக்காளி வதங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் மல்லிப்பொடி சேர்த்து கிளறி தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நாம அரைச்ச தேங்காய் மசாலாவையும் இதோட சேர்த்து குழம்பு தண்ணியா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதோட மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஸ்மெல் போறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்க. குழம்பு கெட்டியானதும் தேவையான உப்பு போட்டு இதோட ஃப்ரை பண்ண மட்டன் கோலாவை ஆட் பண்ணுங்க. ஆயில் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல செய்யுங்க. உங்களுக்கு சாஃப்டான டேஸ்டான கோலா உருண்டை குழம்பு வரும். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு போர் அடிச்சிருச்சா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல தேவையான அளவு ஆயில் விட்டு காஞ்சதும் 6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கருவேப்பிலை அண்ட் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் சிக்கனை ஆட் பண்ணி கிளறி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிருங்க. சிக்கன் ஆஃப் பாயில் ஆனதும் சிக்கன் 65 பவுடர் இதோட சேர்த்து கிளறி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதோட சிக்கன் மசாலா பவுடரையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் விட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து மூடி வச்சிடுங்க. சிம்ல 10 மினிட்ஸ் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தூவி சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த சிக்கன் கிரேவி எல்லாத்துக்கும் அட்டகாசமான காம்போங்க. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டயாபிட்டிஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு திருட்டுத்தனமா எடுத்து சாப்பிட்ற ஸ்வீட் ரெசிபியில ஒண்ணு குலோப் ஜாமுன். அதையே இன்ஸ்டன்ட் மிக்ஸ்ல சூப்பரா சாஃப்டா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல இன்ஸ்டன்ட் மிக்ஸ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா வார்ம் மில்க்ல ஆட் பண்ணி சாஃப்டா பிசையுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாதீங்க. பிசைஞ்ச மாவை 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்ப நாம சக்கரை பாகு செய்யலாம். நான் மெஷர்மெண்ட்டுக்கு காப்படி உலக்குல 2.5 காப்படி சுகருக்கு 3 காப்படி தண்ணி ஆட் பண்ணிருக்கேங்க. ஒரு பாக்கெட்டுக்கான மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்குங்க. 15 நிமிஷம் இந்த சக்கரை பாக கொதிக்க விடுங்க. இதுல தட்டிய ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குலோப் ஜாமுன் உருட்டும் போது கையில நெய் ஆட் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா கிராக் இல்லாம வருங்க. ஒன்னா ஆயில போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஜாமுன் கொஞ்சம் ஆறின பிறகு சுகர் சிரப்ல ஒன்னா போடுங்க. இனிமே நீங்க இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்குனீங்கன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஃபிஷ் சில்லி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல
ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷை வந்து முள் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல பெரிய வெங்காயம் நீல வாக்குல நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கோல்டன் கலர் ஆனதும் தக்காளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிய பிறகு சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், கிரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் எல்லாம் வந்து ஆப்ஷனல் தாங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். உங்களுக்கு சால்ட் கரெக்டா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. 5 மினிட்ஸ் சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. ஃபைனலா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி மேக்ஸிமம் வந்து முள்ளில்லாத மீனா பார்த்து செய்யுங்க. எக்ஸாம்பிள் வஜ்ர மீன், வெராமீன். இந்த மாதிரி நியூ ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அப்லோட் பண்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம செட்டிநாடு வாழைக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 3 வாழைக்காயை தோல் சீவி உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 50 ml ஆயில் விட்டுட்டு ஆனியனை ஆட் பண்ணி நல்லா வதக்கி இதோட தக்காளி போட்டு தக்காளி வதங்க சிறிது உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கறிவேப்பிலையை போட்டு வதக்கி மூடி வச்சிருங்க. ஒரு ஜார்ல அரை மூடி முத்தலான தேங்காய், பூண்டு 7 பல்லு, மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டு கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. பேன்ல வாழைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. வாழைக்காயை சிறிது வதக்கிய பிறகு அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் சில்லி பவுடரை சேர்த்துக்கோங்க. கெட்டியான பிறகு ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தாங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி சிம்ல 10 நிமிஷம் வச்சு மூடி வச்சிருங்க. ஃபைனலா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபியை ஒன் டைம் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி ரெசிபி. இன்னைக்கு நாம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு பவுல்ல 1/2 கிலோ கொழுக்கட்டை மாவை எடுத்துக்கோங்க. நான் அரில் மாவை எடுத்துருக்கேங்க. இதுல தேவையான சூடான தண்ணீரை மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு உங்களுக்கு பிடித்தமான ஷேப்ல வச்சுக்கோங்க ஒரு பிளேட்ல. இந்த கொழுக்கட்டை மாவு நல்லா கொதிக்கிற தண்ணியில நீங்க செய்யறதுனால பால் கொழுக்கட்டை நல்லா வந்து சாஃப்டா டேஸ்டா வருங்க. இதை பாருங்க, தட்டி எடுத்து வச்சாச்சு. ஒரு பேனில் 1/2 லிட்டர் பாலோட தெஞ்சு வச்சுருக்க அந்த பால் கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வாங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு போடுங்க. ஏலக்காயை நல்லா தட்டி இந்த பால் கொழுக்கட்டையோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தட்டி ஏலக்காய் போடுறதுனால பால் கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. நான் வந்து 1/2 கப் சுகரை ஆட் பண்ணுறேங்க. இந்த பால் கொழுக்கட்டை கெட்டியாக வர்றதுக்கு கொஞ்சம் மாவோட தண்ணி கலந்து இந்த பால் கொழுக்கட்டையில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.